வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். பிரதமரின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி திமுக மனு, ஜெயலலிதா இந்துத்துவவாதி என்ற பாஜகவின் கருத்துக்கு அதிமுக பதிலடி என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. 3 நாள் பயணமாக நாளை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் மோடி. மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில், திருவள்ளுவர் சிலையை பார்வையிடுகிறார். பிரதமர் தியானம் செய்ய உள்ள விவேகானந்தர் மண்டபம் இந்திய கப்பல் படை பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டது. பிரதமர் மோடியின் குமரி வருகை தேர்தல் விதிமீறல். தியான நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக இன்று புகார். தானே கடவுள் என்றால் பிரதமர் மோடி ஏன் தியானம் செய்ய வேண்டும் என மம்தா பானர்ஜி கேள்வி. ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் என பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த விவகாரம். பாபர் மசூதி குறித்து ஜெயலலிதா பேசிய பழைய ஆடியோவை இன்று வெளியிட்டது அதிமுக. மதம் கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. வட மாநிலங்களை வாட்டி வதைக்கும் வெப்ப அலை. தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத அளவாக இன்று 52.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதால் மக்கள் அவதி. தண்ணீரை வீணாக்கினால் 2000 ரூபாய் அபராதம் என எச்சரிக்கை. தமிழகத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கு கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இன்று நியமனம். சென்னையில் உள்ள 3 மையங்களில் 321 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தகவல். நவீன் பட்நாயக் உடல்நிலை மோசமடைந்ததன் பின்னணியில் சதி. ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு சிறப்பு குழு விசாரிக்கும் என பிரதமர் மோடி இன்று பரபரப்பு பேச்சு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும். பஞ்சாப் லூதியானாவில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி வாக்குறுதி. கூடலூர் அருகே இறை தேடி தாய் யானையுடன் வந்த குட்டி யானை கிணற்றில் தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் குட்டி யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பந்தலூர் கொளப்பள்ளி குறிஞ்சிநகர் பகுதியில் யானை கூட்டம் ஒன்று நள்ளிரவில் இறை தேடி வந்துள்ளது. அப்போது அங்கிருந்த 30 அடி ஆழ கிணற்றிற்குள் யானை கூட்டத்தில் இருந்த குட்டி யானை தவறி விழுந்தது. குட்டி யானை கிணற்றுக்குள் தத்தளிக்க தாய் யானையும் மற்ற யானைகளும் அந்த கிணற்றையே சுற்றி வந்து பாச போராட்டம் நடத்தின. தகவல் அறிந்து வந்த 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானையை மீட்க பணியில் இறங்கினர். ஆனால் தவிப்பில் இருந்த தாய் யானை அங்கேயே ஆக்ரோஷமாக காணப்பட்டதால் மீட்பு பணியில் சிரமம் ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதியில் போக்குவரத்தை நிறுத்திய வனத்துறையினர் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். ஒரு முக்கிய அறிவிப்பு: இப்பகுதியில் யானைகள் ஆங்காங்கு பிரிந்துள்ளதனால் பொதுமக்கள் யாரும் வெளியில் இறங்கி நடமாட வேண்டாம் என வனத்துறை சார்பாக மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். பின்னர் தாய் யானை சிறிது தொலைவாக சென்றதை அடுத்து கிணற்றின் அருகே ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் பள்ளம் தோண்டி குட்டி யானையை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஜீவிதா கனகசபை கூறுகையில், அந்த வீடு உடச்சி கீழே தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் தான் யானை வந்து கிணத்துல விழுந்துருச்சு. அப்புறம் வந்து அந்த யானை விழுந்த இதில் வந்து தாய் யானை வந்து ரொம்ப கோவப்பட்டு எங்கள் வீடை ரொம்ப சேதப்படுத்திருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யானை அந்த கேணியில் சுற்றி வந்து அந்த யானையை காப்பாற்ற ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டுருச்சு. பின்னர் 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் வனத்துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்ட குட்டி யானை தனது தாயுடன் இணைந்து காட்டிற்குள் சென்றது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு குட்டி யானையை மீட்டு அதன் தாய் யானையுடன் இணைத்துள்ளனர். 10 மணி நேர தாய்ப்பாச போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. ரஞ்சித், நன்றி சுரேஷ். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை சீர்குலைந்து வருவதற்கு பின்னால் சதி இருக்கலாம் என பிரதமர் மோடி இன்று குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி தேர்தல் ஆணையத்தில் திமுக மனு அளித்துள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. பிரதமர் மோடி நாளை கன்னியாகுமரி வருவதை ஒட்டி அங்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் விவேகானந்தர் நினைவு மண்டபம் உள்ளிட்ட இடங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதே சமயம் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் இன்று மனு அளிக்கப்பட்டது.
ஒடிசாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அம்மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் பேசும்போது அவரது கைகள் நடுங்கின. இதனை குறிப்பிட்டு அம்மாநிலத்தில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இன்று பேசிய பிரதமர் மோடி, நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை சீர்குலைந்து வருவதற்கு பின்னால் சதி இருக்கலாம் என வி.கே. பாண்டியனை மறைமுகமாக குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆயோ பாபா. நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வருவது குறித்து அவருக்கு நெருக்கமானவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திரை மறைவில் அதிகாரத்தை ருசித்து வரும் சிலரது லாபி இதில் அடங்கி இருக்கிறதோ என சந்தேகம் எழுந்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என உறுதியளித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில் இருந்து இன்று இமயமலை புறப்பட்டுச் சென்ற நிலையில் புதிய இந்தியா பிறக்குமா என்கிற செய்தியாளர்களின் கேள்விக்கு வேண்டிக் கொள்கிறேன் என பதிலளித்தார். ஆன்மீகங்கிறது சாந்தி, சமாதானம், கடவுள் நம்பிக்கை. ஒரு புதிய இந்தியா பிறக்கும் நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு? உத்தரப்பிரதேச மாநிலம் நரோரா பகுதியில் கங்கை நதி கால்வாயில் இருந்து மிகப்பெரிய முதலை ஒன்று வெளியே வந்து மக்கள் நடமாடும் சாலை பகுதியில் சுற்றித் திரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி, ஹரியானா, பீகார், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடுமையான வெப்ப அலை வீசி வரும் நிலையில் டெல்லியில் இன்று 52.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. கடும் வெப்பத்தால் பீகார் மாநிலம் ஷேக்புரா பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் திடீரென மயங்கி விழுந்தனர். சில மாணவிகள் வெப்பத்தின் தாக்கம் தாங்க முடியாமல் துடித்ததால் பதற்றம் நிலவியது. தலைநகர் டெல்லியில் நிலவும் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு எதிரொலியால் தண்ணீரை வீணாக்கினால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜா, வெப்ப அலை வாட்டி வதைக்கும் நிலையில் தண்ணீர் வீணாகாமல் தடுக்க டெல்லி அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. டெல்லியில் நிலவும் தண்ணீர் பஞ்சம் காரணமாக தண்ணீரை வீணடிக்காமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீர் வாரிய தலைமை நிர்வாக அதிகாரிக்கு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். மேலும் இது 200 குழுக்களை அமைத்து இது தொடர்பாக கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டு உபயோக தண்ணீரை வணிக ரீதிய பயன்பாட்டிற்கோ அல்லது கட்டுமான பணிகளுக்கோ பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், நன்றி ராஜா. அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியுள்ள டைட்டானிக் கப்பலை பார்க்க சென்ற டைட்டன் நீர்மூழ்கி விபத்தில் சிக்கியது நீங்கள் அறிந்ததே. 5 பேரை காவு வாங்கிய சம்பவத்தின் சுவடுகள் மறையாத ஓராண்டுக்குள் அடுத்ததாக ஒருவர் பயணத்தை தொடங்க இருப்பதாக அறிவித்து பரபரப்பை கிளப்பியுள்ளார். யார் அவர்? இந்த விபரீத பயணம் வெற்றியை தருமா? துறைசார் வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு நான் ஒன்றை காட்ட விரும்புகிறேன். கடல் மிகவும் சக்தி வாய்ந்தது, ஆபத்தானது. ஆனால் நீங்கள் சரியான வழியில் சென்றால் அது அற்புதமானதாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாகவும் இருக்கும். டைட்டானிக் கப்பலை பார்க்க ஆழ்கடலுக்கு செல்வேன் என்று இவ்வாறு ஆணித்தரமாக அடித்துச் சொல்லி உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அமெரிக்க தொழிலதிபர் ஒருவர். கடந்த ஜூன் மாதம் சாகச வெறியில் அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பலை பார்த்து வர பெரும் பணக்காரர்களுடன் சென்ற ஓஷன் கேட் நிறுவனத்தின் டைட்டன் நீர்மூழ்கி கலன் கடலின் அழுத்தம் தாங்காமல் வெடித்து சிதறியது, உலகையே உலுக்கியது. இந்த விபத்திற்கு பிறகே ஆழ்கடலின் கோரமுகம் வெளியுலகிற்கு தெரிய வந்ததோடு ஆழ்கடல் சுற்றுலா பற்றிய அச்சத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் இதற்கெல்லாம் சற்றும் அஞ்சாமல் டைட்டனை போலவே நீர்மூழ்கி ஒன்றை தயாரித்து டைட்டானிக் கப்பலை பார்க்க செல்வேன் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார் அமெரிக்க தொழிலதிபர் லாரி கார்னர். கடந்த ஆண்டு நிகழ்ந்த டைட்டன் விபத்தால் உலகமே அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் டைட்டன் என்ற நீர்மூழ்கி நிறுவனத்தை தொடர்பு கொண்ட லாரி கார்னர் டைட்டானிக் கப்பலை பார்க்க செல்ல ஒரு பாதுகாப்பான நீர்மூழ்கி கலனை செய்து கொடுக்க ஆர்டர் கொடுத்துள்ளார். இதையடுத்து சுமார் 166 கோடி ரூபாய் செலவில் டைட்டன் 4000 என்ற பிரத்யேக நீர்மூழ்கி கலனை தயாரித்து கொடுத்துள்ளது அந்த நிறுவனம். சுமார் 10 அடி உயரமும் 12,000 கிலோ எடையும் கொண்ட இந்த நீர்மூழ்கி கலன் டைட்டன் நீர்மூழ்கி கப்பலை விட பல மடங்கு பாதுகாப்பானது என டைட்டன் நிறுவனம் கூறுகிறது. டைட்டானிக் கப்பலின் சிதைவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலின் 12,467 அடி ஆழத்தில் மூழ்கியிருக்கும் நிலையில் டைட்டன் நீர்மூழ்கி 13,000 அடி ஆழம் வரை செல்லும்.
2 பேர் பயணிப்பதற்கேற்ப சுமார் 12 மணி நேரம் தாக்குப்பிடிக்கும் வகையில் இந்த நீர்மூழ்கி வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடியின் பெருங்கடல் பொறியியல் துறை பேராசிரியர் விஜயகுமாரிடம் பேசினோம். விபத்துக்குள்ளான டைட்டன் நீர்மூழ்கி வீடியோ கேம் விளையாடக்கூடிய ஜாய்ஸ்டிக் மூலமா இயக்கப்பட்டது தெரிய வந்து சர்ச்சையாச்சு. இந்த டைட்டன் நீர்மூழ்கி எப்படி இயங்குது? நீர்மூழ்கி கப்பல் சப்மரீன்ஸில் வந்து ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து நாட் ஒன்லி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும் இருக்காது, நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். நானும் வந்து போத் ரஷ்யன் அண்ட் அதர் சப்மரீன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அதை மாதிரி ஒரே ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாமல் பர்டிகுலர்லி இந்த ட்ரைட்டனில் வந்து ஜாய்ஸ்டிக், அதுக்கப்புறம் அலாங் வித் தட் டச் ஸ்க்ரீன் அண்ட் மேனுவல் ஓவர் ரைட் அப்படின்னு 3 கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா யூ கேன் ரிலே அப்பான் தி அனதர். ஸோ இட் இஸ் மோர் சேஃப் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஒன். ஆழ்கடலுக்குள்ள ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட தகவல் தொடர்பே உடனடியாக சாத்தியம் இல்லாதப்போ பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்த முடியும்? ஆழ்கடலில் கம்யூனிகேஷன் வந்து ஒன்லி த்ரூ நாய்ஸ், அதாவது சவுண்ட் வேவ்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அதனால அதுக்கு வந்து அண்டர் வாட்டர் டெலிஃபோனி கொடுத்துருப்பாங்க. சோனாருங்கிறது ஒரு டிபிக்கல் நேம் அந்த அண்டர் வாட்டர் டெலிஃபோனிக்கு. இப்போ பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா யூ கான்ட் கான்டாக்ட். அந்த மாதிரி நேரத்தில் இது ஸ்ட்ரக்சரலி எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா அதனுடைய ஓடு, அதாவது வந்து ப்ரெஷர்கள் டு வித்ஸ்டாண்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அந்த ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணிருச்சுன்னா மெனி மெத்தட்ஸ், அதாவது வந்து வெயிட்டை ட்ராப் பண்ணிடலாம். வெயிட்டை ட்ராப் பண்ணி கூட அதனுடைய உந்து விசை, அதாவது வந்து பாயன்சினால தன்னால மேலே வந்துடும். ஜென்ரலி ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து 13,000 ஃபீட் கீழே போறதுனால ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அப்போ பாசிபிள் ஹல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கணும். வேற ஷேப்பாக இருந்தால் அதிகமான ஸ்ட்ரக்சரல் மெம்பர் கொடுக்கணும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் ஷேப் ஃபார் ஹை டெப்த், ஹையர் டெப்த் கீழே போகிறதுக்கு அதுதான் பெஸ்ட் ஷேப். இப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெப்பில் ஸ்டீலோ இல்லை அனதர் மெட்டீரியலோ யூஸ் பண்ணோம்னா பெஸ்ட் மெட்டீரியல் டைட்டானியம் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஆனால் டைட்டானியம் யூஸ் பண்ணுறப்போ விசிபிலிட்டி இருக்காது வெளியே. ஸோ விசிபிலிட்டி வேணும்னா விசிபிள் மெட்டீரியல் போனோம்னா இதில் சிலிண்ட்ரிக்கல் அக்ரிலிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இட் வில் பி ஏபிள் டு நாட் ஓன்லி கிவ் த ஸ்ட்ரென்த், பர்பஸ் ஆஃப் விசிபிள் பர்பஸும் அது தரும். அதனால இது வந்து டூரிஸ்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மச் பெட்டர். அமெரிக்க அரசு மறுபடியும் இது மாதிரியான சாகச பயணங்களுக்கு அனுமதி கொடுக்குமா? நிறைய டெஸ்டிங் அண்ட் டியூனிங் பண்ணுவாங்க. அது எப்படின்னா இந்த ஆழ்கடலில் அதுவும் இல்லாமல் மனிதர்கள் போகிறதா இருக்கிறப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நியூமெரிக்கலாக அது வந்து டெஸ்ட் பண்ணுறப்போ இது வித்ஸ்டாண்ட் பண்ணுமா இல்லையா, ப்ரெஷர்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணுமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் கீழே போயிட்டு மேலே வரப்போ ஃபிட்டிக், அந்த ஃபிட்டிக் வந்து அஃபெக்ட் பண்ணுமா, மெட்டீரியல் ஃபெயில் ஆகுமா, அதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம்ஸ், ஆக்சிஜன் சப்ளை, அதர் சிஸ்டம்ஸே மெனி டெஸ்டிங் பண்ணி அது ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் இதை அலோவ் பண்ணுவாங்க. அமெரிக்க அரசின் முறையான அனுமதிக்கு பின்னர் 2026 ட்ரைட்டன் 4000 நீர்மூழ்கி கலன் தனது முதல் பயணத்தை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொழிலதிபர் லாரி கானரும் ட்ரைட்டன் நிறுவனர் பேட்ரிக் லாகேவும் டைட்டானிக் சிதைவிலை பார்க்க அட்லாண்டிக் கடலுக்குள் செல்ல உள்ளனர். 5 பேரை காவு வாங்கிய அட்லாண்டிக் பெருங்கடலின் எச்சரிக்கையையும் மீறி திகில் பயணத்தை தொடங்கவிருக்கும் தொழிலதிபர் லாரி கானர் தன் பயணத்தில் வெற்றி பெறுவாரா அல்லது டைட்டன் வரிசையில் ட்ரைட்டனும் ஆழ்கடலில் ஐக்கியமாகி விடுமா? கோவையில் திருட முயன்றதாக கூறி ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உயிரிழந்தவரின் உறவினர்களிடம் பேசினோம். இந்த சம்பவத்தின் அதிர்வைக்கும் பின்னணி குறித்து செய்தியாளர் கார்த்திக் வழங்கிய தகவல்கள் இவை. கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த ராஜா என்ற நபர் சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள இரும்பு கம்பிகளை திருட முயன்றதாக கூறி மருத்துவமனை காவலாளிகள் மற்றும் ஊழியர்கள் ராஜாவை தாக்கியதாக தெரிகிறது. இதனையடுத்து ராஜா உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவரை மருத்துவமனை ஊழியர்கள் 2 நாட்களாக கட்டி வைத்து அடித்துக் கொன்றதாக அவரது மனைவி சுகன்யா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிகிச்சைக்காகவே அவர் மருத்துவமனை சென்றதாகவும் ஆனால் திருட வந்ததாக கூறி அடித்து கொன்றுவிட்டதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள பீளமேடு காவல் நிலைய போலீசார் 12 பேரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். இதனிடையே உடற்கூராய்வுக்கு பிறகு வழங்கப்பட்ட ராஜாவின் சடலத்தை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
முதல் தகவல் அறிக்கையில் உள்ள தகவல்கள் முழுமையாக இல்லை என குற்றம் சாட்டியுள்ள அவரது உறவினர்கள் எஃப்ஐஆரில் தனியார் மருத்துவமனை பெயரையும் சேர்க்க வேண்டும் எனவும் தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து உயிரிழந்த ராஜாவின் உறவினர் செண்பகவள்ளி கூறுகையில், முந்தானத்து என் மருமக ராஜா மாதிரி போனான் சார். இன்னைக்கு இங்க வந்து படுத்து கிடக்குறான். இந்த பிள்ளைக்கு யார் சார் ஆதரவு? யார் ஆதரவு? என் 2 பேர குழந்தைங்களுக்கு யார் ஆதரவு? எந்தெந்த இடத்துல காயம் இருந்துச்சுன்னு இப்போட நான் சொல்லுவேங்க சார். மருமனுக்கு பின்னாடி அடி, மூக்கில் ரத்தம் வந்துச்சு, பல்லு குத்தி இருந்துச்சு, இந்த இடத்துல கருப்பு கலராக கட்டி இருந்துச்சு சார். இங்கெல்லாம் தண்டா இப்படி வரையா இருந்துச்சுங்க சார். நான் சொல்லுவேன், அந்த உடம்புல காயம் எப்படி வந்துச்சுன்னு இவங்க எப்படி சார் தெரியலன்னு சொல்லுவாங்க. பின்னர் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்ட நிலையில் ராஜாவுடன் மருத்துவமனைக்கு வேறு யாரும் சென்றார்களா என்கிற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல். தனியார் மருத்துவமனை விவகாரத்தில் 5 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து 8 பேர் வரை கைது செஞ்சுருக்காங்க. கைது எண்ணிக்கை அதிகரிக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த ராஜாவுடன் நபர்கள் யார், அவர்கள் எங்கே சென்றார்கள், அதே சமயம் போலீசார் என்று ராஜாவின் வீட்டுக்கு சென்றவர்கள் யார் என்று போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. ரஞ்சித். நன்றி கார்த்திக். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக தமிழகத்தின் 39 தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் உள்ள 3 மையங்களில் 321 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர்கள் பாஸ்கரன், ராமச்சந்திரன் வழங்கிய தகவல்கள் இவை. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தமிழகத்தில் முதற்கட்ட தேர்தலில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இன்று பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் நுண் பார்வையாளருக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் பிரிப்பது, வாக்கு எண்ணிக்கையை வீடியோ செய்வது, முகவர்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பது போன்றவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன், சென்னையில் உள்ள 3 மையங்களில் 321 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும் எனவும் மொத்தம் 1433 பேர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். டோட்டல் ரவுண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கிறது 321 ரவுண்ட்ஸ் டோட்டலி. தட் இஸ் ஒட்டுமொத்த 18 கான்ஸ்டிடுவன்சிலையும் அதில் குறிப்பாக மிக குறைவான ரவுண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட எக்மோர், ராயபுரம், ஹார்பர் இதெல்லாம் 13 ரவுண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி மேக்ஸிமம் ரவுண்ட்ஸ் எதிர்பார்க்கிறது சோழிங்கநல்லூர் 23, அதே மாதிரி திருவட்டியூர் 23. இதேபோல் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது. இதனிடையே மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக தமிழகத்தின் 39 தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கும் கூடுதலாக தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 முதல் 20 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். வாக்கு எண்ணிக்கையில் இவர்களின் பங்கு முதன்மையாக இருக்கும். ரஞ்சித். ஜெயலலிதா ஒரு தீவிர இந்துத்துவவாதி என்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கு அதிமுக இன்று பதிலடி கொடுத்துள்ளது. மதம் கொண்ட யானையை விட மதவெறி பிடித்த பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அனைவரையும் விட உயர்ந்த இந்துத்துவா தலைவராக இருந்தார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் கூறிய கருத்து சர்ச்சையானது. இதற்கு அதிமுக தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி என மீண்டும் உறுதியாக கூறுவதாகவும், இது பற்றி விவாதிக்க அதிமுக தலைவர்கள் தயார் என்றால் தானும் தயார் என சவால் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. 1993 RSS அலுவலகம் இதே சென்னையில் பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் RSS அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு? இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ராமர் கோயில், மசூதி விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என ஜெயலலிதா பேசும் ஆடியோவை அதிமுக முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார்
இன்று தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அரசியல்வாதிகளில் அரசியல் லாபத்தை நோக்கமாக கொண்டு ஒரு சாரார் இந்துக்கள் பக்கமும் இன்னொரு சாரார் முஸ்லிம்கள் பக்கமும் சேர்ந்து கொண்டு பிரச்சனையை வளர்த்து வருகின்றனர். இப்பிரச்சனையை தேர்தல் பிரச்சனை ஆக்கிட வேண்டாம் என்பதை இந்திய வாக்காளர் பெருமக்களுக்கு எங்கள் கட்சியின் பணிவான கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மதவெறி கொண்ட யானையை விட மதம் வெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என கடுமையாக விமர்சித்துள்ள ஜெயக்குமார், டெல்லி ஓனர்களை நோக்கி எந்த கேள்வியும் வரக்கூடாது என்பதற்காகவும் தான் ஒரு ப்ரவுட் கன்னடிகா என்பதற்காகவும் இந்த அவதூறை அண்ணாமலை கையில் எடுத்துள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார். ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம் என சாடியுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அரசியல்வாதிகளோடு விவாதிக்கலாம், அரசியல் வியாபாரிகளோடு விவாதிக்க முடியாது என காட்டமாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். ஜெயலலிதா குறித்து அவதூறு பரப்புபவர்கள் காணாமல் போவார்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய ஜெயக்குமார், மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்த பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது எனவும், நாட்டை துண்டாடுவதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதே நாட்டின் நலம் என்பதை பாஜக எப்போது உணரப்போகின்றது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரஞ்சித். நன்றி பிரகாஷ். ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அதிசய வானியல் நிகழ்வு ஜூன் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சூரியனை சுற்றி வரும் புதன், செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 6 கோள்கள் வரும் 3ஆம் தேதி ஒரே தொடர் வரிசையில் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அன்றைய தினம் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக கிழக்கு திசையில் பார்க்க முடியும் என்றும், புதன், யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்களை மட்டும் பைனாக்குலர் மூலம் பார்க்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் 5 அல்லது 6 கோள்களின் அணிவகுப்பு வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி மீண்டும் நிகழவுள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியின் இன்று. நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.